வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோரா. குருநாதர் அருணாபெருமான் திருவிடையே சரம் சம்சரம். எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல் எண் 1169 ஆரவாரமாக என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருட்கத்தையும் பழனியாண்டம் திருவடிக்கு கணக்கு செய்யும் பிரகாசனம். இந்த பாடல் உயிர் விடும்போது எம்பெருமானே நீ என்னை காத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தானதான தானதந்த தானதான தானதந்த தானதான தானதந்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். ஆரவாரமாயிருந்து ஏமதூதரோடி வந்து ஆழிவேலை போன் முழங்கி அடர்வார்கள் அகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பெனவேதான் வீரமான சூரி கொண்டு நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வர் ஈது கண்டு வருவாய். நாரி வீரி சூரிய அம்பை வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாடுமே புகன்ற வரை மாது நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழுமைந்த நீபமாலையே புரிந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளின் முடிகிறார். முதல் பகுதியில் ஆரவாரமாக இருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழிவேலை போன் முழங்கி அடர்வார்கள் ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பெனவே தான் வீரமான சூரி கொண்டு நேரையை பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து மேலை வீழ்வர் ஈது கண்டு வருவாயின்னு இணக்கமா முதல் பதிவு வைக்கிறார். என்னன்னா, ஆடம்பரமாய் காலம் கழித்து வரும் நாளில் யமதூதர்கள் ஓடி வந்து வட்டமான கடலை போல பேரொழி செய்து என்னை நெருங்கி வருத்துவார்கள். உடலிலே கோபத்தோடு ஊசியை குத்தி நுழைப்பார்கள். ஆலையில் வைத்த கரும்பும் என்று சொல்லும்படி ஆட்டி கசக்கி வீரம் பொருந்திய சூரி கத்தி கொண்டு நேரையே பிளந்து செவ்வையாக பாதியாக பிளந்து என்னை எறிவார்கள். இங்கனம் மரண வேதனைக்கு நான் உள்ளாவேன். கூகு என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது வீடு வாசல் உள்ள மாதர்களும் என் மீது அன்பு கொண்டுள்ள மாதர்களும் வந்து என் உடல் மீது வீழ்வார்கள். இந்த கோலத்தை கண்டு நீ அருள் புரிய வேண்டும்னு ஒரு அற்புதமான காட்சியை படம் முடிகிறார். ரெண்டாவது பதில நாரி வீரி சூரிய அம்பை வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி நாடி ஓடி வார அன்பர் காண வேணதை புகழ்ந்து நாடுமே புகன்ற வரை மாது நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளின் முடிகிறார். அதாவது ரெண்டாவது பதில நாரி தேவி வீரின வீரம் உள்ளவள், சூரி அச்சத்தை திருப்போள், மகாகாளி அம்பிகை வேதமே புகழ்ந்த எல்லா வேதங்களும் புகழ்கின்ற தலைவராம் சிவபெருமான் இடத்தை இருக்கும் தேவி பார்ப்பதி தன்னை விரும்பி ஓடி வருகின்ற அன்பர்கள் கண்டு வேணதே புகழ்ந்து நிரம்ப புகழ்ந்து அல்லது மனதில் தோன்றிய வண்ணமே வேண்டியபடியே புகழ்ந்து நாள்தோறுமே துதித்த மலைமகள் கடல் நீரில் பள்ளி கொண்டிருக்கும் நீல நிறத்தி வைஷ்ணவி சூதாயத்தை ஏந்தியவள் ஆகிய பார்வதிக்கு வாழ்வாய் அமைந்த செல்வமாய் அமைந்த பிள்ளையே மைந்தா கடப்பமாலை சூடி உள்ள குமரேச பெருமாளை நீலன் கருத்த உடலோடு ஓடி வந்த அல்லது கொடியவனாக ஓடி வந்த சூரபத்மனை வேறு உருவமெடுக்க செய்த அல்லது துண்டமாக பிளந்தெறிந்த நீதனான நியாயமூர்த்தியான ஒப்பற்ற குழந்தை பெருமாளை வருவாயேன்னு வேண்டிக்கிற பாடல். இப்ப இந்த பாடல்ல ரெண்டாவது பதில நீரின் மீதிலே இருந்த நீலிங்கிறார். கடவுள் நீலி கதங்குள் நீலி அப்படின்னு தக்காபுரம்ல இருக்கு. உவன ஊர்தி ஊர்வாழ்னு தக்காபுரம் சொல்றார். தேவி விஷ்ணு சக்தி என்னும் கொள்கையை தழுவி பொங்கமடி புணரி துயில் வல்லின்னு தக்காபுரம்ல சொல்றார். அதைதான் இந்த இடத்துல குருநாதர் சொல்றார். அடுத்தது நீலன்னா கொடியவன், நிவர்த்தியவை வேண்டும் இந்த நீலனுக்கே தாய்மான சொல்லுங்க. அதான் இந்த பாடல் சொல்றார். இப்போ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான பாடல், கருத்துக்களை நேரடியாக முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அதாவது மரண வேதனை நான் படும் பொழுது வீட்டில் உள்ளவங்கலாம் கூகுன்னு என்னை அழுதுட்டு தான் இருக்க முடியும் என்னை பார்த்து. அந்த சமயத்தில் வீட்டில் உள்ள மாதர்கள் என் மீது அன்பு வைத்த மாதர்கள்லாம் என் உடலில் விழுவாங்க. இந்த ஒரு கஷ்ட கோலத்தை, இந்த ஒரு கொடுமையான காலத்தில் நான் உள்ள அந்த கோலத்தை கண்டு நீ சகிக்க முடியாம மனம் துன்பப்பட்டு என் மீது
பரிதாபம் கொண்டு நீ வந்து அருள வேண்டும்னு கேட்குறார். அது ரொம்ப இணக்கமாக கேட்குறார். அப்படியே அதை படம் பிடிச்சு கட்டுறார். யமதூதர் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அப்படி ஒரு காட்சிப்படுத்துறார். இது காட்சிப்படுத்துறதுல அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த வித்தை. வேறு யாருக்கும் இவ்வளவு எளிதில் வாய்க்குமான்னு தெரியல எனக்கு. 2வது அம்பியை பற்றி எல்லாம் சொல்கிறார். அதாவது வீரமுள்ளவள், தேவி, அச்சத்தை தருபவள், அம்பிகை, எல்லா வேதங்களும் புகழ்கின்ற தலைவராம் சிவபெருமான் இடது பாகத்தில் இருக்கும் ஆதியாம் அன்னை, தன்னை விரும்பி ஓடி வருகின்ற அன்பர்கள் கண்டு நிரம்பவே புகழ்ந்து தினந்தோறும் துதித்த மறைமகள், பார்க்கடல்ல பள்ளி கொண்ட நீலநிறத்த திருமாலுடைய அம்சமான விஷ்ணுசக்தி, சூலமேந்தியவள் ஆகிய உமைக்கு செல்வமாக அமைந்த மைந்தனை, கடப்ப மலர் மாலையே சூடியுள்ள குமரேச கடவுளே, நீல நிறத்தோடு அதாவது மார்வேடம் புனைந்து ஓடி வந்த சூரனை துண்டம் துண்டமாக பிளந்த நியாயமூர்த்தியான ஒப்பற்ற பாலசுப்பிரமணிய பெருமாளே, நீ ஓடி வந்து அருள் புரிவாயாக, அல்லது நீ ஓடி வந்து அருள் புரிய வருவாயாக, அல்லது அருள் புரிய நீ ஓடோடி வருவாயாக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்தவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருநாதர் அருணா பெருமாளுக்கு ஜெய். முருகா 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 முருகா.